அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். ஒரு முறை திருச்சியில் இருக்கக்கூடிய சத்திரம் பேருந்து நிலையத்திலே பிரயாணிக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. அப்போது தினமும் கல்லூரிக்கு செல்லும் போது பல்வேறு மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டும். அன்று ஒரு நாள் வித்தியாசமாக ஒரு தம்பதியரை சந்தித்தேன். பொம்மை விற்கிற தம்பதியர் ஒரு தள்ளு வண்டிய 2 பேரும் தள்ளிட்டு போறாங்க. வயசு எத்தனை இருக்கும் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 70 to 75 மதிக்கத்தக்க வயது இருக்கும் 2 பேருக்கும். தள்ளு வண்டியை தள்ளிட்டு போறாங்க. எனக்கும் ஆச்சரியம். ஒருத்தவங்க விழ போறாங்க, இன்னொருத்தவங்க பிடிக்கிறாங்க, இன்னொருத்தவங்க விழ போறாங்க, இன்னொருத்தவங்க பிடிக்கிறாங்க. நான் என்னுடைய வாகனத்தை அங்கேயே நிறுத்தி வைத்துவிட்டு இவர்களுடைய செய்கையை கவனித்துக் கொண்டேன். அப்போ சாலையின் ஒரு ஓரமாக இவர்கள் தங்களுடைய அந்த தள்ளுவண்டியை நிறுத்தி வைத்துவிட்டு இருவரும் முன்ன துவங்குகின்றார்கள். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஊட்டி விடுறாங்க, இன்னொருத்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கறாங்க. என்ன ஆச்சரியம் இல்ல? எத்தனை வயசு? 70 கடந்தாகிவிட்டது. கிட்டத்தட்ட 70 கடந்திருக்கும். அந்த வயசுலையும் அவ்வளவு அந்யோன்யமாக இருவரும் இருப்பதை கண்டு நான் வியந்து விம்மி போனேன். இயேசு கிறிஸ்துவினவர்களே, இந்த தாயாம் திருவையானது பொது காலத்தின் 27ஆம் ஞாயிறை சிறப்பிக்க நம் ஒவ்வொருவரையும் பணிக்கிறது. இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய 2ஆம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. நற்செய்தி வாசகமானது மார்க் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஒரு திருமண வாழ்வு என்பது எப்படி அமைய வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக எடுத்து எம்புகின்றது. 2ஆம் வாசகமானது திருமண வாழ்வு தூய்மை மிகு வாழ்வு. ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்திலே தூய்மையாக படைக்கப்பட்டவர்கள், தூய்மைக்காக படைக்கப்பட்டவர்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக எடுத்து எம்புகின்றது. முதல் வாசகத்தில் ஆண்டவர் ஆதாமிலிருந்து ஒரு மனிதரை படைக்கின்றார். இறைவனில் எண்ணியவர்களே, இந்த வாரம் இல்ல, எல்லா வாரமுமே இந்த வாசகம் வந்தா கூட மகிழ்ச்சி தான். ஏன்னா இப்பெல்லாம் விவாகரத்து அவ்வளவு எளிதா போச்சு இல்ல? சாதாரண நிகழ்வு போல விவாகரத்து ஒவ்வொரு இல்லங்களிலுமே நடந்து கொண்டிருக்கின்றது. கல்யாணம் பண்றாங்க, மாப்பிள்ளைக்கு மணப்பெண்ணை பிடிக்கல, மணப்பெண்ணுக்கு மணவாளனை பிடிக்கல, அப்படி மாத்தி மாத்தி ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கடையில பொருட்கள் வாங்குறது மாதிரி அவ்வளவு எளிதாக விவாகரத்தை வாங்கிடுறாங்கல்ல. இப்படிப்பட்ட சூழலிலே லிவிங் டுகெதர் வேற. இந்த சூழலிலே இந்த வாசகமானது பொருத்தமான வாசகமாக அமைகின்றது. ஆண்டவர் ஆதாமிலிருந்து ஏவாளை படைக்கும் போது எங்கிருந்து எலும்பு எடுக்கின்றார்? தலையிலிருந்து எலும்பு எடுக்கிறாரா? இல்ல கால்ல இருந்து எலும்பு எடுக்கிறாரா? எங்கிருந்து எடுக்கிறாரு? கரெக்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவருடைய நடுபாகம் விழாவில் இருந்து ஒரு எலும்பை அப்படியே உருவி எடுக்கிறாருங்க. எடுத்து அதை பெண்ணாக படைக்கின்றார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண் பெண்ணுக்கு மேலையும் கிடையாது, பெண் ஆணுக்கு கீழையும் கிடையாது. ஆண்டவர் படைக்கும் பொழுதே நம் அனைவரையும் சரிக்கு நிகர் சமமாக, பெண்ணை உயர்த்தியோ ஆணை தாழ்த்தியோ அல்லது ஆணை உயர்த்தியோ பெண்ணை தாழ்த்தியோ படைக்கவில்லை. இருவரையும் சரிக்கு நிகர் சமமாக ஆண்டவர் படைத்தார் என்பது இன்றைய வாசகமானது நமக்கு தெள்ளத் தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல பரிசேயர் போற போக்குல ஒரு வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, விவாகரத்து பெறுவது முறையா அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க கேட்ட விதம் வேற, அவங்களுடைய நோக்கம் என்பது வேற. ஏன்னா ஏற்கனவே திருமுழுக்கு யோவானுடைய தலை கொய்யப்பட்டது. ஏன்? அவர் ஏரோதினுடைய மனைவி, அதாவது ஏரோதியாளை, அவருடைய தமையனின் மனைவியை வைத்திருந்ததற்காக அவருடைய தலை கொய்யப்பட்டது. இந்த சூழல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, என்ன சொல்லுவாருன்னு பார்ப்பதற்காகவும் மறுபடியும் அங்கு ஏற்கனவே மோசே ஒரு சட்டம் கொடுத்திருக்கிறார்ல, விவாகரத்து செய்வது முறை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொடுத்திருக்கிறார்ல,
அதுக்கு இயேசு கிறிஸ்துடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்க வைப்பதற்காக பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த வினாவை தொடுக்கின்றார்கள். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு புத்தி கூர்மை உடைத்தானவர் என்று சொன்னால், அவங்க வாள் எடுத்து அவங்களையே அப்படியே குத்துவாரு. இறைவனில் எண்ணியவர்களை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தருணம் வரும் என்று பார்த்து கொண்டு இருந்தது போல அவருடைய பதிலானது அமையும். ஆண்டவர் சொல்வார், அது விவாகரத்து கொடுப்பது உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டு, நீங்கள் கொண்டிருந்த கடின உள்ளத்தின் பொருட்டே மோசே என்பவர் அந்த விவாகரத்தை பெறலாம் என்கின்ற சட்டத்தை அங்கே வைத்திருக்கின்றார். மாறாக அவராக ஆண்டவராக கொடுத்த சட்டமாக அது அமையவில்லை. நான் இப்பொழுது சொல்கின்றேன், ஒருவர் ஒருத்திக்கானவர். இதை நம்ம எங்க தெரியுமா பார்க்கலாம்? இந்த உலகத்துல நீங்க எந்த பகுதி வேணாலும் போங்களேன், எடுத்து பாருங்க, ஆண்களுடைய ரேஷியோ, ஆண்களுடைய சதவிகிதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பெண்களுடைய சதவிகிதமும் ஆண்களுடைய சதவிகிதமும் சரிக்கு சமமாக இருக்கும். எந்த பக்கத்துல நீங்க இந்த உலகத்துல எந்த பக்கம் போனாலும் பாத்தீங்கன்னு வைங்களேன், இந்த உலகத்திலே 750 கோடி மாந்தர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் சரிக்கு நிகர் சமமாக 375 கோடி 375 கோடி என்று இருக்கும். இது எப்படிங்க நிகழும்? ஒரு பெண்ணிற்கு இத்தனை ஆண்கள் தான் பிறப்பார்கள், ஒரு பெண்ணிற்கு இத்தனை பெண்கள் தான் பிறப்பார்கள் என்று யார் நிச்சயம் பண்றது? நீங்களும் நானும் நிச்சயம் பண்றதா? கிடையவே கிடையாது. ஆண்டவர் நிச்சயிக்கின்றார். ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆண் என்று இந்த உலகத்திலே ஆண்டவர் நிச்சயிக்கின்றார். அதற்கு ஏற்றார் போல் நடைபெறுகின்றது. நம்ம வேணா சொல்லிட்டு போகலாம், நம்ம போற போக்குல இதெல்லாம் கட்டி எழுப்புனது சொல்லிட்டு போகலாம். ஆனால் இயற்கை நிர்மாணித்தது இது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்று இயற்கை நிர்மாணித்தது. இயேசு கிறிஸ்துவியவர்களே, ஏங்க இந்த குடும்பத்துல இவ்வளவு சண்டை, இவ்வளவு சச்சரவு? முன்னாடி ஒரு காலத்துல இந்த அளவுக்கு சண்டையும் சச்சரவுகளும் இருந்ததா என்று கேட்டால் இருந்தது. ஆனாலும் அவர்களால் ஒன்றிணைந்து செல்ல முடிந்தது. ஏனென்று சொன்னால், அவர்கள் தங்கள் குடும்ப நிலையை நினைத்தார்கள், குடும்ப கௌரவத்தை நினைத்தார்கள், அதோடு இணைத்து மனிதர்களை மதித்தார்கள். இங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. என்ன கௌரவம், என்ன குடும்ப நிலை? எனக்கான உலகம் எனக்காக சுற்றுகின்றது, எனக்காக சுழல்கின்றது, நான் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்கின்றேன், என்னுடைய மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்தானது என்று சொல்லி நான் எனது என்ற எண்ணம் மேலோங்கி நிற்பதன் அடிப்படை இந்த விவாகரத்து. இறைவனை எளியவர்களே, ஒவ்வொரு விவாகரத்தின் போதும் எத்தனை உள்ளங்கள் உடைப்படுகின்றன என்று நாம் சிந்திக்க வேண்டும். கட்டாயமாக நாம் சிந்திக்க வேண்டும். இறைவன் இன்று நம்மை நோக்கி அழைப்பது என்ன தெரியுமா? ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்தார். யாரையும் பிரிச்சு படைக்கல, ஆணும் பெண்ணுமாக இந்த மனிதர்களை படைத்தார். இனி அவர்கள் இருவர் அல்ல, திருமணமான பின்பு அவர்கள் இருவரும் இணைந்து ஓருடலாக ஓர் உயிராக மாறுகின்றார்கள் என்று சொல்லும் போது இதயங்களோடு இதயங்கள் பரிமாறுகின்றன. அதற்காகத்தான் ஆண் இந்த பக்கம் நிற்பாரு, பெண்ணை எந்த பக்கம் வச்சிருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம்? பெண்ணை இடது பக்கம் நிற்க வைப்பாங்க. ஏன்? பாக்கெட்ல இருந்து ஈஸியா பைசாவை எடுத்துடலாம்னா? கிடையாது. இதயம் எந்த பக்கம் இருக்குது? இந்த பக்கம். என்னுடைய இதயமாக என்னுடைய மனையாளை நான் பார்க்கின்றேன், என்னுடைய இதயமாக என்னுடைய துணைவியை நான் பார்க்கின்றேன், என்னுடைய இதயமாக என்னோடு உடனிருப்பவளை நான் பார்க்கின்றேன் என்று இதயம் துடிக்கின்ற ஒவ்வொரு கணமும் என்னுடைய மனையாளை நான் நினைத்து பார்க்க வைக்கக்கூடிய அந்த தரம் நிகழ வேண்டும் என்பதற்காக அவரை இடப்புறமாக நிற்க வைத்திருக்கின்றார்கள். இறைவனின் இறைவர்களை இன்று நம்மை பார்த்து இறைவன் அழைப்பது ஒன்றே ஒன்றுதான். நான் எனது என்ற நோக்கத்திற்காக குடும்பத்தை உடைத்து விடாதீர்கள். நாம் நமது என்ற நோக்கத்தை மேலோங்கி நாம் செல்வோம். அதன் மூலமாக தூய மரியாள் போன்று, தூய சூசையப்பர் போன்று, குழந்தை இயேசு கிறிஸ்து போன்று நம் அழகான ஒரு திருக்குடும்பத்தை ஏற்படுத்தும் போது நம்முடைய குடும்பமும் அழகு பெறும், நம்முடைய குடும்பமும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் வாழும். அதுபோல பிற குடும்பமும் அழகு பெறும். நம்மை பார்த்து, நம்முடைய குடும்பத்தை பார்த்து பிற குடும்பங்கள் சொல்ல வேண்டும், இதுபோல ஆயிரங்காலத்து பயிர் போல இவர்கள் குடும்பம் போல செழித்தோங்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய குடும்பத்தை பார்த்து பிற குடும்பங்கள் மெச்ச வேண்டிய சூழ்நிலை உருவாக வேண்டும். இன்று இந்த நாளில் உங்கள் அனைவரையும் நான் பார்த்து இறங்குவது ஒன்றே ஒன்றுதான். பிரிந்து கிடக்கக்கூடிய,
சண்டை சச்சரவுகளால் உழந்து இருக்கக்கூடிய, இதுவரைக்கும் திருமணம் முடிந்து எங்களிடையே எந்த சமாதானமும் எந்த நிம்மதியும் இல்லை என்று வாழக்கூடிய ஒவ்வொரு தம்பதிகளுக்காக நிறைஞ்சுவோம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு அருளை பொழிந்து எல்லாம் உள்ள இறைவன் அவர்களை பாதுகாத்து என்றும் எந்நாளும் அவர்கள் சண்டை சச்சரவுகளற்ற நிம்மதியான வாழ்க்கை வாழ அருள் புரிவாராக. ஆமென்.